நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது NN TV, நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி குழுமத்திலிருந்து மற்றொரு யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். NN TV. அடுத்து கலை நிகழ்ச்சிகள். நாம் அனைவரும், குழந்தைகள் அனைவரும் ஆவலுடன் எல்லாம் அழகாக கண்மணிகள் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ கடந்த விசுவாசு வருடம் சித்திரை திருநாள் அன்று அண்ணாநகர் நகரத்தார் சங்கத்தின் ஊக்குவிப்போடு தலைவர்கள் வள்ளியப்பண்ணன், கணேசண்ணன், ஆறுமுகமண்ணன், நாச்சியப்பண்ணன், பாலாஜி அண்ணன், வைத்தியநாதனன் தலைமையில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெரியோர்களின் முன்னிலையில் ஏட்டுக்கல்வி வகுப்புகள் இனிதே தொடங்கின. ஏட்டுக்கல்வி வகுப்புகளின் ஔவையாரின் ஒரு வரி முத்துச் சுரங்கமான ஆத்திச்சூடியிலிருந்து ஒவ்வொரு வகுப்பிலும் 3 to 5 வரிகள், எடுத்துக்காட்டுகள், கதைகள், சம்பவங்கள், குறு நாடகங்கள் மூலமாக விளக்கி கூறப்படுகின்றன. ஒவ்வொரு வகுப்பிலும் விளையாட்டு வழி நம் பாரம்பரியம், பெரியோர்கள் மேற்கொண்ட சிறந்த வாழ்க்கை வழிமுறைகள், கொண்டாடிய பண்டிகைகள் எப்படி, எதற்காக, ஏன் என்ற விளக்கங்களுடன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அப்படி ஓராண்டு காலம் இந்த செல்ல கண்மணிகள் கற்றுக்கொண்ட விஷயங்களை நம்முன் அரங்கேற்ற வருகின்றனர். நாம் அனைவரும் தயவு கூர்ந்து அமைதியாக குழந்தைகளின் நிகழ்ச்சியை நாம் கண்டு கழித்துவிட்டு பலத்த கரகோஷத்துடன் அவர்களை நிச்சயமாக ஊக்குவிக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். கணபதியே நீ வந்திருவாய், குணநிதியே அருள் தந்திருவாய். கணபதியே நீ வந்திருவாய், குணநிதியே அருள் தந்திருவாய். உம்பதருதெனுமணி கசிவாயே, வான்காடலின் தேனாமுதத்துணர்வூரி, இம்பரசத்தை பருகி பழகாளும் எந்த நுயிற்றரவு தருள்வாயே. தம்பிதன ககவன தனைவோனே, தந்தை வளத்தாளருகை கனியோனே, அம்பதம காணநிலை பொருளோனே, 5 கரத்தானே முக பெருமாளே. கணபதியே நீ வந்திருவாய், குணநிதியே அருள் தந்திருவாய். கணபதியே நீ வந்திருவாய், குணநிதியே அருள் தந்திருவாய். நன்றி. மிகவும் அருமை கண்மணிகளே. அடுத்து பொம்மதா என்று விநாயகர் பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் தர்ஷினி ஜே, பிரதீக்ஷா, ஹர்ஷினி. भजंकरे उदनि तनक दिमिदितं दितं तं तै तै गणपति नाम सदा. बोम्म ता तैय नक दिन भजंकरे उदनि तनक दिमिदितं दितं तं तै तै गणपति नाम सदा. दिम्मिकडदग दिక్కుतन दिम्मिकडदग धक्कडदग धक्कडदग ओडुतां. दिम्मिकडदग दिక్కుतन दिम्मिकडदग धक्कडदग धक्कडदग ओडुतां. उदनि तनक दिमिदितं दितं तों तै तै गणपति नाम सदा. अवर वासवे करं बाजती अके नाम सदूर गणराजा. अवर वासवे करं बाजती अके नाम सदूर गणराजा. ताळ मंदिर बहुत ताम सत्सुर मंडल की सुरभाजा. ताळ मंदिर बहुत ताम सत्सुर मंडल की सुरभाजा. बोम्म तैय नक दिन भजंकरे उदनि तनक दिमिदितं दितं तों तै
तै गणपतीनां सदा वेणुवासरे अमृतकुण्डलिके तारिकडतकदारिकडतकदवाल्कजा वेणुवासरे अमृतकुण्डलिके तारिकडतकदारिकडतकदवाल्कजा नारद तुम्बुरु वैन बजाके नारद गणमे वर्सर्ग नारद तुम्बुरु वैन बजाके नारद गणमे वर्सर्ग बोम्म बोम्मद तय्य तय्य नक दिन भजंकरे उदनि तनक दिमिति ताम तिताम ताम तै तै गणपति नाम सदा अवर वासवे करम बाजती द्रुमि 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 मृदंग अवर वासवे करम बाजती द्रुमि 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 मृदंग नवाब सारंगी सितार किनारे अवर वास गई मुगर सिंगा नवाब सारंगी सितार किनारे अवर वास गई मुगर सिंगा बोम्म बोम्मद तय्य तय्य नक दिन भजंकरे उदनि तनक दिमिति ताम तिताम ताम तै तै गणपति नाम सदा उदनि तनक दिमिति ताम तिताम ताम तै तै गणपति नाम सदा उदनि तनक दिमिति ताम तिताम ताम तै तै गणपति नाम सदा செல்வி ஆதிராசி தமிழர் திருநாளாம் பொங்கல் பற்றி பாட வருகிறாள். அனைவரும் தயவு கூர்ந்து அமைதியாக இருக்கவும். வணக்கம். என் பெயர் ஆதிரா. என் ஊரின் பெயர் ராயவரம். என் கோயில் பெயர் கிங்கினி கூருடையார். இப்போ நான் பாட போகிற பாட்டு என்னதுன்னா பொங்கல் பாட்டு. பொங்கல் வருது பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்களாம் நன்றி சொல்வோம் வாங்க. ஒளி கொடுக்கும் சூரியனும் நம்மளுக்கு தெய்வம் தாங்க, இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடலாம் வாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்களாம் நன்றி சொல்வோம் வாங்க. இனிக்கும் நல்ல சக்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க, தித்திக்கும் கரும்பு கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க. இனிக்கும் நல்ல சக்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க, தித்திக்கும் கரும்பு கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க. அழகழகாய் புது துணிகள் அப்பா வாங்கினாங்க, குத்தாட்டம் போட்டு நாமும் மாட்டம் பாருங்கள். பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்களாம் நன்றி சொல்வோம் வாங்க. மஞ்சள் இஞ்சி கட்டிய பானையில் பொங்கல் கொதிக்குது இங்கே, மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டும் இங்கே. மஞ்சள் இஞ்சி கட்டிய பானையில் பொங்கல் கொதிக்குது இங்கே, மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டும் இங்கே. உணவு தந்த அந்த உழவர்களாம் உயிர் வாழ வேண்டும், அந்த பொங்கலை போல அவர் வாழ்க்கை இன்ப போல வேண்டும். பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்களாம் நன்றி சொல்வோம் வாங்க. ஒளி கொடுக்கும் சூரியனும் நம்மளுக்கு தெய்வம் தாங்க, இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடலாம் வாங்க. நன்றி. அடுத்து தை திங்கள் மறுநாள் மாட்டுப் பொங்கல் அன்று நாம் நகரத்தார் ஆட்சிகள் அனைவரும் தன் பெண் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் பாடுவது கொப்பி பாடல். நாம் பாரம்பரியமான இந்த கொப்பி பாடலை நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் தர்ஷினி ஜே, பிரதீக்ஷா ஜே, ஹர்ஷினி கே, அபிராமி எம், அத்விகா எம், நித்யஸ்ரீ எம், ஹேமவர்ஷினி பி.
வணக்கம். நகரத்தார் கொப்பி பாடல் பை பாமா ருக்மணி. கோணாமே குணகாமே வச்சேனே கொப்பி, குளத்தங்கரையோரம் போராயே கொப்பி. அழுங்காமே குலுங்காமே வச்சேனே கொப்பி, ஆத்தங்கரை தேடி போராயே கொப்பி. வாடாமே வதங்காமே வச்சேனே கொப்பி, வைகை கரையோரம் போராயே கொப்பி. ஊரெல்லாம் கூடி வச்சேனே கொப்பி, ஊரே நீ கரையோரம் போய் வாடி கொப்பி. தானானே தானே தந்தானே நானே, தானானே தானே தந்தானே நானே, தானானே தானே தந்தானே நானே, தானானே தானே தந்தானே நானே. வெள்ளியிலே செஞ்ச பிள்ளையார் கொப்பி, வெளிச்சம் தர சூரிய சந்திர கொப்பி. துள்ளி விளையாடி நாம் ஆட கொப்பி, துளந்து வருகின்ற நம் கூல கொப்பி. அப்பத்தா கொடுத்த அழகான கொப்பி, அத்தை மாரளித்த அன்பான கொப்பி. பாப்பாக்கள் பாட்டினிலே பாங்கான கொப்பி, பாட பாட அம்மானை அழைத்தரடி கொப்பி. தானானே தானே தந்தானே நானே, தானானே தானே தந்தானே நானே, தானானே தானே தந்தானே நானே, தானானே தானே தந்தானே நானே, தானே நானே. நன்றி. நம் நகரத்தார்கள் சிவனுக்கு தொண்டு செய்வதை தங்களுடைய முழுமுதற் கடமையாக கொண்டவர்கள். அப்படி கார்த்திகாஜி சிவனாகவும் சாய் சுந்தரி சிவன் அடியாராகவும் வந்து சிவபுராணத்தை பாட வருகிறாள். வணக்கம், என் பேர் சாய் சுந்தரி. என் பேர் கார்த்திகா. எங்கள் ஊர் தேவக்கோட்டை. எங்கள் கோயில் இளையத்தாக்குடி ஒக்கூர். தொல்லை இரம்பிரவி சூரும் தலை நீக்கி அல்லறறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவானரை அளிக்கும் வாத ஊரம் கோன் திருவாசகம் எனும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாய் வாழ்க, இமை பொருளும் என்னெஞ்சில் நீங்காதான் தாய் வாழ்க. கோகுலி ஆண்ட குருமனிதன் தாய் வாழ்க, ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாய் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஏகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. புறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்களர்கள் வெல்க, புறத்தார்க்கும் செய்யோன் தன் பூங்கலர்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மயிலும் கோண்கலர்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவனின் சிந்தையுள் நின்றதனால் அவன் தர் வழங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தே ஓய ஒரு பஞ்ஞான். நமச்சிவாய வாழ்க. நன்றி. நன்றி கண்மணிகளே. இப்பொழுது நித்யஸ்ரீ ஒரு சிறு வினாடி வினா 2 கேள்விகள் வைத்திருக்கிறாள். நாம் பார்ப்போம் என்ன கேட்கப் போகிறாள் என்று. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் ஒரு வினாடி வினா பார்க்க போகிறோம். வினாடி வினா தொடங்குவதற்கு முன் சில விதிமுறைகள் உள்ளன. கை உயர்த்தி மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரே நேரத்தில் அனைவரும் பேசக்கூடாது. சரியான பதில் சொல்பவருக்கு கண்டிப்பாக பரிசு உண்டு. ஆரம்பிக்கலாமா? தமிழ் தாய்க்கு கோயில் எங்கு உள்ளது? காரைக்குடி. கரெக்ட். செகண்ட் ஒன், பாடுவார் முத்தப்ப செட்டியார் பிறந்த ஊர் எது? என்ன பண்றது? கரெக்ட். தேங்க்யூ. நன்றி நித்யஸ்ரீ. இப்பொழுது பிரீத்தி மீனா ஒரு கதை கூறப்போகிறாள் ஆத்திச்சூடியை பற்றி.
வணக்கம், என் பெயர் பிரீத்தி. நான் என் கோவில் வைரவன் கோவில், எங்கள் ஊர் ஆத்திக்காடு தெக்கூர். நான் இன்னைக்கு ஊக்கமது கைவிடேல் என்னும் ஆத்திச்சுடியில் ஒரு சிறிய கதை கூட வந்துள்ளேன். எனக்கு டிராயிங் ஒரு அளவுக்கு வரும். அதனால என் ஸ்கூலில் ஒரு தடவை டிராயிங் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே நிறையா பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போது நான் வீட்டுக்கு போயிட்டோன்னே எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவேன் அப்படின்னு. அதனால் அன்னையிலேருந்து நான் ட்ராயிங் புக் எடுத்து வரைய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் நான் பண்ணுவேன். அப்போ பண்ணும் போது அவங்க எல்லாருமே என்னை விட நல்லா வரைஞ்சாங்க. அவங்க பிக்சர்ஸ் எல்லாமே என்னை விட நல்லா இருந்துச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி நான் இந்த காம்படிஷனில் வின் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதனால் எதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், போகாமே இருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு வீட்டிலே இருக்கலான்னு, லைக் காம்படிஷன் போகாமல் இருக்கலான்னு நினச்சேன். இருந்தாலும் அப்போ தான் கரெக்டாக அந்த வீக்கெண்டில் தான் ஏட்டுக்கல்வி கிளாஸ் இருந்துச்சு எனக்கு. அப்போது அன்னைக்கு தான் ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு ஒரு ஆத்திச்சூடி சொல்லி தந்தாங்க. அந்த ஆத்திச்சூடியோட மீனிங் என்னென்னா, நம்ம எப்போவுமே நம்மளோட கான்ஃபிடென்ஸும் அதுக்கப்புறமா டிட்டர்மினேஷனையும் விடாமல் நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் வின் பண்ணுவோம். அதனால் நானும் அப்போது அந்த ஆத்திச்சூடி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணிச்சு. அதனால் வீட்டுக்கு நான் என் ட்ராயிங் புக் எடுத்து வரைய ஆரம்பித்தேன். இருந்தாலும் அப்போது நான் வின் பண்ணுங்கிறதுக்காண்டியே வரையலை. நான் போன தடவை வரைஞ்சதை விட நான் நல்லா வரையணுங்கிறதுக்காண்டே தான் வரைஞ்சேன். அப்போது அந்த வீக்கே என்னோட ட்ராயிங் மேம் சொன்னாங்க, நீ நல்லா வரைய ஆரம்பிச்சிட்டிய பிரீத்தி அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால் அந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணல. இருந்தாலும் அன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைஃப் லெசன் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி ஊக்கமது கைவிடேல நம்ம என்றைக்குமே ஃபாலோ பண்ணால், இது ஸ்டடீஸ்லன்னு இல்லை, ட்ராயிங்லன்னு இல்லை, எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக வின் பண்ணலாம். இப்போ கூட பாருங்களேன், ஏட்டுக்கல்வி கிளாஸ் இப்போது அவங்களோட ஊக்கமது கைவிடேல்னால தானே அவங்க இவ்வளோ பெருசாக பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். நன்றி, வணக்கம். பிரீத்தி மீனா அவளுடைய சகோதரி ஸ்ருதி மீனா பற்றி சொல்லியே ஆகணும். வகுப்புகளில் அவங்க எங்களை விட இன்னும் அழகாகவே கதை சொல்லணுன்னா அந்த ஆத்திச்சூடியை முன்னாடியே படிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ தே யூஸ் டு கெட் அப் அண்ட் டெல் ஸோ பியூட்டிஃபுல்லி. அந்த ஆத்திச்சூடியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இப்போ கொஞ்ச நாள் அவங்க வர முடியல, பிகாஸ் தே ஹேவ் சம் ஸ்கூல் ஒர்க் அண்ட் ஆல் தேட். ஸோ ரியலி நைஸ் தட் யூ போத் மேட் இட் ஹியர் அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் ஸ்டோரி. தேங்க்யூம்மா. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கதை எழுத சென்னை வந்த, கவிதை எழுதி கண்ணதாசனான கவிஞர் கண்ணதாசனை பற்றி பேச வருகிறாள் செல்வி அத்விகா எம். வணக்கம், நான் அத்விகா கன்றமாணிக்கமியனூர். இன்று கண்ணதாசனை பற்றி பேசப் போகிறேன். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நட்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய பொற்பதம் பணிந்து வாரர், பொய்யில்லை கண்ட உண்மை. செட்டிநாடு அழகிய குக்கிராமம் சிறுகூடல் பட்டியில் பிறந்து உலக மகா கவிஞரான கண்ணதாசன் என்ற நாட்டுக்கோட்டை செட்டியாரை பற்றி கூறுகிறேன். அப்பா அம்மா வைத்த பெயர் முத்தையா. அவர் படித்தது 8ஆம் வகுப்பு. கதை எழுத சென்னை வந்தார். கவிதை எழுதி கண்ணதாசன் ஆனார். அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அரசவை கவிஞரானார். உலகம் போற்றும் கவிஞரானார். அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம், உலகம் போற்றும் புத்தகங்கள், 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் எழுதியவர். அவர் எழுதிய ஒரு சில பாடல்கள்: பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதாம், கருடா சௌக்கியமா, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. கையிலே காசு இருந்தால் கழுதை கூட அரசனடா. நமது சமுதாயம் பற்றி கண்ணதாசனின் பொன்னான வரிகள்:
செட்டியார் சமுதாயம் உழைப்பிலும் வியாபார அறிவிலும் சிறந்து விளங்குகின்றது. அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு மட்டுமல்லாமல் அதை நல்வழியில் பயன்படுத்த அறிந்தவர்கள். அவர்கள் கட்டிய கோவில்களும் பள்ளிகளும் தர்ம சத்திரங்களும் பல்லாயிரம். உலகம் போற்றும் கவிஞர் தமிழ் இருக்கும் வரை கண்ணதாசனின் பெயர் இருக்கும். அந்த நாட்டுக்கோட்டை செட்டியாரை நான் வணங்குகிறேன். நன்றி. நன்றி அத்விகா. ஓகே, அடுத்து சிலம்பாட்டத்தில் தன் திறமையை காண்பிக்க வருகிறான் செல்வன் சாய்ராம். மிகவும் அருமை சாய்ராம். ஏட்டுக்கல்வி வகுப்புகளில் குழந்தைகளுக்கு ஔவையாரின் ஆத்திச்சூடியின் வரிகள் அதன் வழி நடப்பதும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஔவையாராக இப்பொழுது ஹேமவர்ஷினி, குழந்தைகள் நித்யஸ்ரீ, சாய்ராம், ஓம் கைலாஷ், சாய் சுந்தரி, கார்த்திகா, ஹரீஷ், ஜோத்ஸ்னா எல்லோரும் மேடைக்கு வரவும். குழந்தைகளே, நான் ஔவை 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து தமிழ் மீது பற்றும் தமிழ் கடவுள் முருகன் மீது பக்தியும் கொண்டுள்ளேன். நான் இயற்றிய நூல்கள் விநாயகர் அகவல், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி ஆகும். இதை அனைவரும் வழி பின்பற்றி நல்வாழ்வு வாழும்படி வாழ்த்துகிறேன். நன்றி. விரும்பு ஆறுவது சினம், அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம், இருவது கரவேல், ஈவது விளக்கேல், யுகவது ஊக்கமது கைவிடேன், என்னெழுத்து திகழேன், ஏமாகு இகழ்ச்சி, ஐயம் வெட்டு ஒன், ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒளியே, அவ்வியம் பேசேன், அக்கம் சுருக்கேன். ஔவை என்றால் என்ன? ஆத்திச்சூடி தானே. இப்போ சில படங்களை நான் காட்டுகிறேன். அது என்ன ஆத்திச்சூடி என்று கண்டுபிடிக்கிறீர்களா? ஃபர்ஸ்ட் பிக்சர். இது என்ன பிக்சர்? ஹரிஷ், இது என்ன பிக்சர்? தந்தை தாய்ப்பேன். செகண்ட் ஒன். சாய்ராம், நன்றி மார்வேல். தேர்ட் பிக்சர். சாய் சுந்தரி, இது என்னது? கேள்வி முயல். ஃபோர்த் பிக்சர். கார்த்திகா, அது என்னது? ஆறுவது சினம். ஃபிஃப்த் பிக்சர். ஜோஷ்னா, அது என்னது? சனி நீர். சனி நீராடு. தந்தை தாய்ப்பேன். கேள்வி முயல். ஆடுவது சினம். கண்ணுகளா, என் பாட்டை நீங்கள் கற்றுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.
மிகவும் நன்று கண்மணிகளே, மிகவும் அருமையாக இருந்தது. அனைவரும் பலத்த கரகோஷம் கொடுக்கலாமே. சரி, நன்றி. இப்பொழுது குழந்தை கவிஞர் ஆழ வள்ளியப்பா பற்றி உரையாற்றுகிறாள் செல்வி அபிராமி எம். அவர் கவிதையினை மழலை மொழியில் கூறுகிறாள் செல்வி ஜிதின்யா ஆர்வி. வணக்கம், என் பேர் அபிராமி மேப்பன். நான் இப்போது பேசப்போகும் தலைப்பு குழந்தை கவிஞர் ஆழ வள்ளியப்பா பற்றியதாகும். இவர் சிறுவர் இலக்கியத்தில் மிகவும் பெரிய பங்களித்தவர். குழந்தைகள் புரிந்து கொள்ளும் வகையில் இனிமையான பாடங்கள் மற்றும் கதைகள் எழுதியவர். அவருடைய படைப்புகள் இன்றும் எல்லாருடைய மனதிலும் நீங்கா நினைவாக நிற்கின்ற அவருடைய படைப்புகள் இன்றும் எல்லாருடைய மனதிலும் நீங்க நினைவாக நிற்கின்ற. அவற்றில் சில ஒரு நல்ல புத்தகம் ஒரு குழந்தையை மாற்றும், ஒரு மாற்றிய குழந்தை உலகை மாற்றும். அறிவு சேர்த்து கொண்டால் அழிவு அருகே வராது. சிறிய மாற்றம் நம்மில் தொடங்கட்டும், நாளை உலகை மாற்றட்டும், அதுவே உண்மையான வெற்றி ஆகட்டும். நாம் இது டிஜிட்டல் உலகில் வாழ்ந்தாலும் ஒரு நல்ல புத்தகத்தின் மதிப்பு எப்போதும் குறையாது. ஆழ வள்ளியப்பா போன்ற எழுத்தாளர்கள் எழுதிய படைப்புகளை நாம் வாசித்து நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். சர்வதான நமஸ்கார். மகாயாஸ்தாவன் மொழி என் மொழி, என் ஒளியில் பூக்கும் நாயுமனம், என் சொற்களில் வளையும் வளலாறு. நானே ஞானம் என் மயாத்தி, நாமதேவின் பக்தி. என் மொழி என் மொழியன் நரம்புகளில் இந்திய உணர்வுகள் பிரதிபலிக்கும். ஆம், மொழிகளின் சங்கமத்தில் எங்கள் மயாத்தி உயர்நதி. தன்யவாத். இந்த தருணத்தில் மிகவும் அருமை செல்ல கண்மணிகளே, ஜித்தின்யா மிகவும் அருமையாக கூறினாள். அபிராமி மிகவும் அருமையாக ஆழ வள்ளியப்பா அவர்களை பற்றி பேசினாள். நன்றி குழந்தைகளே. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக நம்ம அன்பத்தூர் ஏட்டுக்கல்வி பிரிவிலிருந்து வருகை தந்திருக்கும் திரு விஷாலாட்சி ஆறுமுகம் ஆட்சி அவர்கள் எங்கள் அண்ணா நகர் நகரத்தார் சங்கத்தை சேர்ந்தவங்க தான். ஆட்சி அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். மீனா சுப்பிரமணியம் ஆட்சி அவர்கள், தமிழ் செல்வி ராமன் ஆட்சி அவர்களை மிகவும் அன்போடு வரவேற்கிறோம். நன்றி ஆட்சி. ஆழ்வார்பேட் நகரத்தார் ஆழ்வார்பேட் ஏட்டுக்கல்வியிலிருந்து வந்திருக்கும் பிரியா பழனியப்பன் ஆட்சி, மிகவும் நன்றி ஆட்சி. ஓகே, இப்பொழுது சின்ன கண்ணன் என்ற பாடலுக்கு நடனமாடுகிறாள் செல்வி ஆதிரா சி. தெரியுமா?
दधीं तज्जनु धीं दधीं तज्जनु जनु दधिमि तरिकिट कुकुम तरिकिट दधिकिट तोम சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லி நடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா மண்ணில் தவிழ்ந்து வந்த மாயன் மண்ணை உண்டான் மண்ணில் தவிழ்ந்து வந்த மாயன் மண்ணை அன்னை கண்டால் அஞ்சுவானே அடி பொறுக்க மாட்டாமல் அன்னை கண்டால் அஞ்சுவானே அடி பொறுக்க மாட்டாமல் கண்ணனவன் வாய் திறந்தான் காசினியை காட்டிவிட்டான் கண்ணனவன் வாய் திறந்தான் காசினியை காட்டிவிட்டான் தாம் ததீம் தஜ்ஜனு धीं दधीं तां दधीं तज्जनु धीं दधीं तज्जनु जनु दधिमि तरिकिट कुकुम तरिकिट दधिकिट तोम சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லி நடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லி நடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் எங்கள் கண்ணன். மிகவும் அருமை ஆதிரா, நன்றி. இப்போது நித்யஸ்ரீ 2 கேள்விகள் கேட்பாள். தேர்டு கொஸ்டின், பாதயாத்திரை ஊஞ்சல் முருகனுக்கு என்ன பெயர்? தேர்ட் ஒன், பாதயாத்திரை ஊஞ்சலுக்கு முருகனுக்கு என்ன பெயர்? ஆன்சர், செம்மடைப்பட்டி செட்டி முருகன். ஃபோர்த் ஒன், ஔவையார் எழுதிய சில நூல்கள் யாவை? கரெக்ட், தேங்க்யூ. அடுத்து எம் ஸ்ருதி வசந்தா அவர் சிவன் சாங் பாட வருகிறார். சபையோருக்கு வணக்கம், இனிய மாலை வணக்கங்கள். நான் ஸ்ருதி வசந்தா. நான் ஆத்திக்காடு தெக்கூர் என் ஊர், கோவில் வைரவன் கோவில். இன்று நான் சிவன் பாடல் ஒன்றை பாடவிருக்கிறேன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியே, நாடி 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 நாட்களும் கடந்து போய், வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டதில், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யானும் கண்டு கொண்டேனே. ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய
உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவுமல்ல பாதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காண வல்லரோ. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. இல்லை 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 என்று எம்புகின்ற ஏழைகால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை எண்ணலாகுமோ. இல்லை அல்ல என்றும் அல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டாரினி பிறப்பதிங்கு இல்லையே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நினைப்பதொன்று கண்டிலே நீ இல்லாத வேறில்லை நினைப்புமாய் மறுப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையே அனைத்துமாய கண்டமாய நாதி முன்ன நாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. கோவிலாவதேதடா குலங்களாவதேதடா கோவிலும் குலங்களும் கும்பிடும் குலாமரே கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நன்றி வணக்கம். மிகவும் அருமை ஸ்ருதி வசந்தா. இப்போ இந்த காலத்தில் இப்படி இவ்வளோ பெரிய பாட்டை ஒரு பிட்டு பேப்பர் கூட கையில் வச்சுக்காம ஒரு இடத்துல கூட திக்காமல் இவ்வளோ அழகாக பாடியிருக்கா. பலத்த கரகோஷம் நிச்சயமாக நம்ம கொடுக்கணும் குழந்தைக்கு. நன்றிம்மா. அடுத்து சின்ன சின்ன பதம் வைத்து என்ற பாடலுக்கு பரதநாட்டியம் ஆட வரும் செல்வி ஹேமவர்ஷினி. பதம் வைத்து கண்ணா நீ வா 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 மணிவண்ணா நீ
அடுத்து வருண் கண்ணன் ஒரு சிறிய கதை கூற வருகிறான். என் பேர் வருண் கண்ணன். என்னோட ஊர் வந்து நாச்சாபுரம். என் கோவில் பிள்ளையார்பட்டி. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். It is about a man who wanted to get a coconut for free. Instead got it for 1 lakh. But he could have bought it for 5 rupees itself. There was a miser named Chandrakant. He was so miserly that he would wear his chappal on his hands, like literally, so it doesn't get rubbed. So why buy chappal at all? I don't know. So he goes to a function. He has a sweet called coconut burfi. He wants to another one of those. So he said, "This is so good, could you make me one more?" His wife scolds him, "You don't even give me enough money to get rice and dal, you want a coconut burfi? First to get me coconut, I'll make you a coconut burfi." Okay. So he went to the coconut shop at the bazaar. Everyone knew how much of a miser he was. So when they said 5 rupees for a coconut, he fainted. He said, "Could you give it for 3 rupees? They said, "Walk 10 kilometers, there's a grove that will give it to you for 3 rupees. Then he walked there, he thought it was also a very big price. So he said, "Walk 10 more kilometers, it will be there for 1 rupee. He walked there, he thought he wanted it for 50 paisa. He said, "Can I get for 50 paisa? The gardener looked upset. He said, go 15 kilometers, then you will reach an area where you will get for free. It's called a coconut grove. There'll be rows of trees." So he went there. Okay, he climbed up the tree. He caught a coconut, then a gust of wind blew. He was hanging on the coconut tree for dear life. First, a elephant rider came. He asked, I am in a hurry, but I will do this if you will give me 100 rupees. So he said, so Chandragan had to agree sadly. So Chandragan agreed. When the elephant rider caught his legs, the elephant ran away. So he was hanging on the tree. Then a horse rider came. The horse rider said, I will only do this if you will give me 1,000 rupees. Chandragan had to give 1,000 rupees because he would break his bones. So he said, okay. So after that, when he stepped on the horse and caught that guy's legs, the horse was like scared, so it galloped away. Then you know what happened? They all fell down and broke their bones. Lastly, Chandrakant had to pay 1 lakh rupees for the coconut. He could have bought it for 5 rupees itself. வருண், மிக்க நன்றி. ஓகே. அழகாக ஒரு கதை சொல்லியிருக்கான். ஒரு தேங்காய் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு அவருன்னு. ஸோ நன்றி வருண். அடுத்து நித்யஸ்ரீ பெண் சாதனையாளர்கள், நம் நகரத்தார் சமூகத்தின் பெண் சாதனையாளர்கள் பற்றி பேச வருகிறாள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உலக புகழ்பெற்ற பெண் நகர்த்தார்கள். அதில் ஒருவர் தான் ராணி மெய்யம்மை ஆச்சி, 2வது மீனா முத்தையா ஆச்சி, 3வது விசாலாட்சி கண்ணப்பன் ஆச்சி. ராணி மெய்யம்மை ஆச்சி படம். ராணி மெய்யம்மை ஆச்சி நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சமூகத்தை சார்ந்தவர். இவர் பெரிய தான தர்மம் செய்தவர். இவர் பெண் கல்வி, ஏழை மக்களுக்கு உதவி மற்றும் மருத்துவ சேவை அனைத்தையும் செய்தவர். இவர் எளிமையாய் வாழ்ந்த ஒரு நல்ல முன்மாதிரி. 2வது மீனா முத்தையா ஆச்சி. இவர் புகழ்பெற்ற செட்டிநாடு அரண்மனை வம்சத்தை சார்ந்தவர். இவர் கல்வியாளர் மற்றும் நிறுவனங்களை நிறுவிக்கொண்டு வருகிறார். அதில் ஒன்றுதான் செட்டிநாடு வித்யாஸ்ரீ. மீனா முத்தையா ஆச்சி படம். 3வது விசாலாட்சி கண்ணப்பன் ஆச்சி. இவர்
நகர்த்தார் பரம்பரையில் வந்து இவர் வங்கி மற்றும் நிதி மேலாண்மை துறைகள் சிறந்து விளங்குகிறார். அவரது படம். நன்றி, வணக்கம். My name is Shiva Palniappan. I am from Athangudi. My temple is Ilyathagudi Okkur. I am going to talk about respective Achi, Chettiar, Apata and Ayya, Aya and Ayya, and dear children, I am warmly welcome to all. I am going to talk about today's children in today's generation. Today's children in today's generation are very intelligent. They learn technology very easily. TV, phone and internet became a part of their daily lives. However, there are some drawbacks. The habit of playing outside is decreasing. They spend more time in front of TV and mobile screens. Excessive mobile screens can hurt their eyes and lack of physical activities and will lead to health problems. We have to not make them to see more TV and phones. Parents should take care of that. Today's children are tomorrow's leaders. Each child should respect their parents and elders. They should also pray to God to be a good human being. Thank you to all. தேங்க்யூ சிவா பழனியப்பன். மிகவும் அருமையாக இன்றைய தலைமுறையினரை பற்றி கூறினார். நன்றி. அடுத்து மாடு மேய்க்கும் கண்ணா என்ற கண்ணன் பாடலை பாடுகிறாள் ஜோத்ஸ்னா. வணக்கம், என் பேர் ஜோத்ஸ்னா. எங்கள் சொந்த ஊர் தேவகோட்டை. மாடு மேய்க்கும் கண்ணன் பாடல் பாடப் போகிறேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே. காய்ச்சின பாலும் தரேன், கல் கண்டு சீனி தரேன். காய்ச்சின பாலும் தரேன், கல் கண்டு சீனி தரேன். கை நிறைய வெண்ணையும் தரேன், வெளியிலே போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பாலும் வேண்டாம், கல் கண்டு சீனி வேண்டாம். காய்ச்சின பாலும் வேண்டாம், கல் கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமை மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே. யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம், கல்வர் வந்து உனை அடித்தால் கலங்கிருவாய் கண்மணியே. கல்வர்கள் கல்வருண்டோ கண்டதுண்டோ சொல்லுங்கம்மா, கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டும் செய்திருவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே. கோகுல நதிக்கரையில் எப்போ கோவர்த்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு, கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே. கரடி புலியெல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும், கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே. பாசமுள்ள நந்த கோபாலன் பாலன் என்னையே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே. பலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்வேன்,
தேடி நீ வருகையில்லே ஓடி வந்து நின்றிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். தேங்க்யூ. மிகவும் நன்று ஜோத்ஸ்னா, மிகவும் அருமையாக பாடினாள். அடுத்து வள்ளல் அழகப்ப செட்டியாரை பற்றி, வள்ளல் அழகப்ப செட்டியாராகவே வருகிறார் செல்வன் ஹரிஷ். என் பேர் ஹரிஷ், என் பேர் ஹரிஷ், என் சொந்த ஊர் ஸ்ராவேல். எங்கள் கோவில் பிள்ளையார்பட்டி. ஈகையில் ஏற்படும் மகிழ்ச்சி செல்வத்தின் உச்சம். வணக்கம், நான் வள்ளல் அழகப்ப செட்டியார். நம் நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற தொழிலதிபர், கல்வியாளர் மற்றும் சிறந்த கொடைவள்ளல் ஆக இருந்துள்ளேன். லண்டனில் உயர்கல்வியை முடித்து இந்தியாவிற்கு திரும்பினேன். ஜவுளி மற்றும் விமானத்துறையில் என் முயற்சிகள் வெற்றி பெற்றன. ஆனால் என் உண்மையான செல்வம் என்னுடைய ஈகை. இந்தியாவின் கல்வி தரம் உயர உதவினேன். காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினேன். இந்திய அரசு எனக்கு 1956ஆம் ஆண்டு பத்மா பூஷன் விருது வழங்கியது. கொடுத்து மகிழ்வதே உண்மையான செல்வம். என் வாழ்க்கை பயணம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்களே, மிக்க நன்றி. ஹரிஷ் மிகவும் அருமையாக பேசினான். செட்டிநாட்டு முறைகள் நாடகமாக நம் முன் காண்பிக்கின்றனர் தர்ஷினி ஜே, பிரதீக்ஷா ஜே, ஹர்ஷினி கே, ஹரீஷ் கே, அபிராமி எம், அத்விகா எம், நித்யஸ்ரீ எம், ஹேமவர்ஷினி பி. கண்மணிகளே, தயவு கூர்ந்து மேடைக்கு அருகில் வரவும். அனைவருக்கும் வணக்கம். நகரத்தார் வீட்டில் பிள்ளையார் நோம்பன்னைக்கு நடக்கிற ஒரு நிகழ்வை நாடகமாக காட்ட போகிறோம். பார்க்கலாமா? நான் பிரதீக்ஷா ஐயா வேடத்தில் நடிக்கிறேன். என் சொந்த ஊர் வலையப்பட்டி, எங்கள் கோவில் மாத்தூர் உறையூர். என் பெயர் தர்ஷினி, நான் அப்பத்தா வேடத்தில் நடிக்கிறேன். என் ஊர் வலையப்பட்டி, எங்கள் கோவில் மாத்தூர் உறையூர். என் பெயர் அபிராமி, நான் மகன் வேடத்தில் நடிக்கிறேன். என் ஊர் கன்றமாணிக்கம், எங்கள் கோவில் பிள்ளையார்பட்டி கோவில். நான் அத்விகா, மருமகள் வேடத்தில் நடிக்கிறேன். எங்கள் ஊர் கன்றமாணிக்கம், கோவில் பிள்ளையார்பட்டி கோவில். என் பெயர் நித்யஸ்ரீ, நான் மகள் வேடத்தில் நடிக்கின்றேன். என் ஊர் கீழச்செவல்பட்டி, என் கோயில் பிள்ளையார்பட்டி. என் பெயர் ஹர்ஷினி, நான் மருமகன் வேடத்தில் நடிக்கின்றேன். என் சொந்த ஊர் ஸ்ராவையில், எங்கள் கோயில் பிள்ளையார்பட்டி. ஆரம்பிக்கலாமா? என் பெயர் ஹரிஷ், நான் பேரன் வேடத்தில் நடிக்கிறேன். என் பெயர் ஹேமவர்ஷினி, நான் பேத்தி வேடத்தில் நடிக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? Scene 1. என்னங்க? Scene 1. என்னங்க, நம்ம மகளும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்களா? ஆமா ஆமா, பிள்ளைக வந்துட்டாங்க. வா சீக்கிரம். அப்பச்சி ஆத்தா எப்படி இருக்கீங்க? வாத்தா, வந்துட்டியா? வாங்க மாப்பிள்ள, நாங்க நல்லா இருக்கோம்மா. ஐயா 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 ஐயா, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? Scene 2. என்னங்க, நம்ம மகளும் மாப்பிள்ளையும் வந்துட்டாக போல. இருங்க, நான் போய் பார்க்குறேன். டிங் டிங் டிங். வாமா, வாயா. வாயா, வந்துட்டியா?
மாமா மருமகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பயணம் நல்லபடியாக இருந்ததா? நல்லா இருக்கா அத்தை மாமா, பயணம் நல்லபடியாக இருந்துச்சு. Scene 3. ஓகே தான். எல்லாரும் வாங்க, அப்பத்தா அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே சமைச்சு வச்சிருக்காங்க, சாப்பிடலாம் வாங்க. மைக்கு வாங்க கண்ணுங்களா, இலையில எப்படி பரிமாறணும்னு சொல்லித்தரேன். அந்த பக்கம் திருப்பணும். இலை திருப்பணும், இலையை திருப்பு இலை. இப்படிதான் நம்ம காட்டுற மாதிரி வைக்கிறா. ஓகே ஓகே. முதல்ல இலையோட நுனி நம்மளோட இடது பக்கம் வரணும். பரிமாறும்போது வலது பக்கத்துலேருந்து பரிமாற ஆரம்பிக்கணும். முதல்ல உப்பு இலையோட நுனியில் வைக்கணும். ரெண்டாவது கூட்டு, மூணாவது பொரியல், நாலாவது மண்டி, அஞ்சாவது துவட்டல், அப்புறம் இந்த சாதம், பருப்பு, கூட்டு, அப்பளம் எல்லாம். ஓகே ஆயா. ஓகே அப்பத்தா. Scene 4. மறுவால எங்க வாமா. நீங்களும் வாங்க ஐத்தியாண்டி. நீயும் ஐத்தியாண்டியும் போய் சங்கு ஊதி தும்பு பிடிச்சி நடுவீட்டு கோலம் போடுங்க அத்தா. சரி அத்தை, நான் நடுவீட்டு கோலம் போட்டுட்டு வரேன். அம்மா கோலம் போட்டு விட்டு வந்து உங்களுக்கு நானும் அன்னமண்டியும் பலகாரம் செய்ய உதவி பண்ணுறோம். இங்கே வாமா. அப்படியே இந்த இது கருப்பட்டி பணியாரம் மாவு ஏற்கனவே சேர்த்து வச்சுட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உங்கள் மாமா கிட்ட கொடுமா. அதுலேருந்து பிள்ளையார் பிடிக்கணும். அப்புறம் இந்த புது வேட்டியை கொடுமா. இதிலேருந்து நூல் எடுக்கணும். அப்புறம் அந்த 5 வகை பொரிச்சிருக்கேன், பொரிக்கணும். எள்ளு பொரி, நெல்லு பொரி, சோள பொரி, அவல் பொரி, கம்பு பொரி. அப்புறம் நேற்று இந்த இலமாவு சேர்த்து வச்சுட்டேன். கருப்பட்டி பணியாரம் ஊற்றணும், திரட்டு பால் செய்யணும். சரி அத்தை. Scene 5. எது? அப்பா, ஏன் நம்ம பிள்ளையார் நோம்பு செலிப்ரேட் பண்றோம்? நம்ம ஏன் இந்த பிள்ளையார் நோம்பு செலிப்ரேட் பண்ணுறோன்ற ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் நகரத்தார் சமூகத்தில் ஆண்கள் எல்லாம் கடல் கடந்து வணிகம் செய்ய வெளிநாடு போவாங்க. அப்படி ஒரு தடவை காவேரி பூம்பட்டினத்திலிருந்து கிளம்பியிருக்காங்க. அன்னைக்கு கார்த்திகை மாதம். கடல்ல ரொம்ப அலை, காற்று சீற்றமாக இருந்தது. அப்ப போகும் இடம் எதுனே தெரியாம போய்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க பயந்து போய் தங்களிடம் இருந்த மரகத பிள்ளையார வச்சு சாமி கும்பிட்டாங்களாம். அப்ப அன்னைக்கு கார்த்திகை மாதம். அன்னைக்கு சஷ்டியும் சதயமும் சேர்ந்த நாள். அவங்க கட்டியிருந்த வேஷ்டியிலிருந்து ஒவ்வொரு நூலாக எடுத்து எண்ணிக்கைக்கு வச்சாங்களாம். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது 21வது நாள் ஒரு கரை தென்பட்டதாம். அன்னைக்கு சஷ்டியும் சதயமும் சேர்ந்த நாள். கப்பல் கரையொதுங்கியதும் இறங்கி தங்களிடம் சாப்பிடுவதற்கு இருந்த அரிசி, வெல்லம் கொண்ட இளமாவு மாதிரி செஞ்சு அத பிள்ளையாரா பிடிச்சாங்களாம். அவங்க சேர்த்து வச்ச 21 நூலையும் திரியாக்கி இளமாவை பிள்ளையார் சாமியா கும்பிட்டாங்களாம். இதனால்தான் நம்ம பிள்ளையார் நோம்பு செலிப்ரேட் பண்றோம். அதனாலதான் நீங்களும் இந்த நோம்பை எப்போதும் செலிப்ரேட் பண்ணணும், சரியா? அப்பா, நாங்களும் இந்த பிள்ளையார் நோம்பை எப்போதும் செலிப்ரேட் பண்றோம். சரி சரி, பேசினது போதும். எல்லாரும் வரீங்களா? சாமி கும்பிடலாமா? Scene 6. படிச்சிரு.
ஐயா தலப்பகை கட்டி தடுக்கில் உட்கார்ந்து பேரன் சங்கு ஊதி எல்லோரும் சந்தோஷமாக இலை எடுத்து கொண்டார்கள். எல்லாரும் வாங்க, ஐயா கிட்டேருந்து இலை எடுத்துக்கலாம். எல்லாரும் வாங்க. அண்ணா நகர் சங்கத்தில் பிள்ளையார் நோன்பு விழாவை மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். நாமும் சென்று வருவோமா? குழந்தைகள் அனைவரும் நம் நகரத்தார் மரபில் பிள்ளையார் நோன்பை பற்றி அழகாக நடித்து காட்டினார்கள். இப்பொழுது மிகவும் அழகாக குழந்தைகள் நம் செட்டிநாட்டு முறைகளை பற்றி அவங்க வகுப்பில் கற்றுக்கிட்டது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நம்ம அழகாக ஒரு நாடகமாக போட்டு காமிச்சாங்க. மிகவும் அருமையாக இருந்தது குழந்தைகளே. அடுத்து சூரசம்ஹாரம் நடத்தும் முருகனாய் ஓம் கைலாஷ் நாராயணா. சூரனே, என் வேல் ஆணவத்தை அழித்து உன்னை என் வாகனமாக மாற்றம் சரணதே. ஒரு நாதவிந்து கலாதி நமோ நமோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா சாய் சுந்தரி கார்த்திகா. ஒரு 2 கொஸ்டின் கேட்டுட்டு அப்புறம் அதை பாடலாம், சரியா? கொஞ்சம் ஒரு அங்கேயே இருங்க, அங்கேயே நில்லுங்க கொஞ்ச நேரம். அக்கா நித்யஸ்ரீ அக்கா கேட்டுருவாங்க. நித்யஸ்ரீ கேட்டுங்க. 5th one, சித்திரை பௌர்ணமி அன்று பிறந்தவர் யார்? சித்ரகுப்தர். 6th one, கரெக்ட் ஆன்சர். 6th one, அப்பா மற்றும் அம்மாவை எப்படி அழைப்பார்கள்? கரெக்ட். இதுக்கப்புறம் நான் கையை உயர்த்துங்க, யாரை நான் சொல்கிறேனோ அவங்க மட்டும் ஆன்சர் பண்ணலாம். 7th one, காரைக்கால் அம்மையார் இயற்பெயர் என்ன? புனிதவதி. கரெக்ட் ஆன்சர், தேங்க்யூ. இந்த அருமையான கலை நிகழ்ச்சியின் நிறைவாக மங்களம் நாதவிந்து. அப்படியா? ஒரு குழந்தை நம்ம இதில் மிகவும் ஆதிராவோட தங்கை இல்லையா? அவ சொல்கிறாளா ஆச்சி? சரி, ஓகே. அவள் சொல்கிறான்னா அப்போ வேணால் சொல்லிடட்டும். குழந்தை ரொம்ப ஆசைப்படுறா. உருளைக்கிழங்கு அப்படின்ற பாட்டை வந்து குழந்தை பாட போகிறா. ஜஸ்ட் அதை மட்டும் இது பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பொருளைக்குட்டி எங்க வச்சு கத்தரிக்காய் கூட பலார போச்சு. கத்தரிக்காய் எட்டு வரைஞ்சது அழிஞ்சிச்சு. அம்மா வந்து கொஞ்ச நேரம் திரிச்சிச்சு. தேங்க்யூ கண்ணா, மிகவும் அருமை. இப்பொழுது மங்களமாக நாதவிந்து கலாதி நமோ நமோ என்ற பாடலை பாட வருகின்றன சாய் சுந்தரி ஜி, கார்த்திகா ஜி. முருகனாக ஓம் கைலாஷ் நாராயணா. நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர சர்வோ நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம தெகு கோடி நாம சம்புகுமாரா நமோ நம தோய அம்பலவாரா நமோ நம நாக பந்த மயூர நமோ நம பரசூர சேர தந்த வினோதா நமோ நம கீத கிங்கிரி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரீராஜ தீப மங்கள ஜோதி நமோ நம தூய
கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீபாத சேவையும் மறவாத தீபமங்கள ஏதளம் புகழ் காவேரி ஆழ்வினை சோழ மண்டலம் இதே மனோகர ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயரூரா ஆதரம் பயிலாறு தோழமை சேதல் கொண்டவரோடும் நாடனில் ஆடல் நம்பினி மீதேமி மாயகி லகிலேகி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேதல் கொங்கு மிகவும் நாளனில் ஆவினன் கொடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய். நன்றி நன்றி. அம்பத்தூர் ஏட்டுக்கல்வியிலிருந்து வந்திருக்கும் ஆட்சி தமிழ்ச்செல்வி ராமன் ஆட்சி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பாட்டுக்கு அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் பேசுங்கன்னா என்ன பேசுகிறது, ஆனால் இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக பண்ணதில் நிறைய பேசணும். ஆனால் ஒரு நிமிஷம் அதுவும் ரெண்டு செகண்டில் நீங்கள் முடிச்சிடுங்க அப்படின்னாங்க. அதனால் அதை கவிதையாக சொன்னால் தான் அந்த கருத்துக்களை அதுக்குள்ளேயே சொல்ல முடியும். பேசினா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒரு 2 கவிதை வரிகளாக அதை படிச்சிடுறேன். அண்ணா நகர் அன்பு உள்ளங்கள் அழைக்க ஆர்வமாய் வந்த எங்களுக்கு இனிமை சேர்த்தது ஆத்திச்சூடி ஆண்டு விழா. ஈடு இணையில்லா பாரம்பரியம், கலாச்சாரம், பலகாரங்கள், நிகழ்வுகள் ஒரு சேர கண்ட வியப்பு, உள்ளங்கள் இணையும் உறவு முறைகள், நகரத்தார்களுக்கே உரிய கோவில்கள், ஊக்கமுடனே கற்றுத்தந்த பயிற்றுனர்கள், எல்லையில்லா உவகை பேருவகை நாங்கள் பெற்றோம். ஏற்றமுடனே வரும் சந்ததியினர் சிறப்பாய் வாழ வழிகாட்டும் வேர்களை தேடி அமைப்பும், ஐயமின்றி அக்கறையாய் கற்றுத்தரும் ஆசிரியர்கள், உறுதுணையாய் திகழும் அண்ணா நகர் நகரத்தார் ட்ரஸ்ட், இன்பமாய் பயிலும் இடத்தை எழிலாய் வழங்கிய திரு ராஜ்மோகன், ஒப்பற்ற இவர்கள் இருக்க ஓங்கு புகழோடு இஃதே எங்களுக்கு நல்வழி என்று வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட நகரத்தார் குழந்தைகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். இப்போ இந்த நேரத்தில் அப்படியே 2 லைன் எழுதணும். ஏன்னா இங்கே இருந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட டேலண்ட்டை ரொம்ப அருமையாக வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய நகரத்தார் வேர்களை தேடி அப்படிங்கிற அந்த அமைப்பிற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து, பங்கு பெற்ற அத்தனை குழந்தைகளுக்கும் பாராட்டுக்களையும் பயிற்றுனர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி ஆச்சு, மிக்க நன்றி. இப்பொழுது அட்டெண்டன்ஸ் ஒரு நாள் கூட தவறாமல் எல்லா மாதங்களும் 12 மாதங்களும் வந்த குழந்தைகளுக்கு அட்டெண்டன்ஸ் அவார்டு ஓம் கைலாஷ் நாராயணா ஓகே. நித்யஸ்ரீ இருக்காளா? நித்யஸ்ரீ அடுத்து ஹேமவர்ஷினி வந்துருமா? ஓகே ஓகே. அப்புறம் தர்ஷினி இருக்காளா? ஓகே. ஃபுல் அட்டெண்டன்ஸுக்கு இந்த குழந்தைங்களுக்கு இந்த அப்ரிசியேஷனை ஓம் கைலாஷ் நாராயணா, நித்யஸ்ரீ, ஹேமவர்ஷினி, தர்ஷினி. தேங்க்யூம்மா. ஓகே. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஒரு வருடம் ஏட்டுக்கல்வி ப்ரோக்ராம்ஸை அட்டன் பண்ணதுக்கு
நம்ம ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுக்குறோம். எம் அபிராமி மாக்கா நம்ம சொல்கிற அதை கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. எம் அபிராமி, எம் அத்விகா, சி ஆதிரா தெய்வானை, ஜே தர்ஷினி, கே ஆர்டரில் வரணுமா? ஆதிரா, ஆதிரா அந்த அவார்டில் உங்கள் பெயர் இருக்கும். நம்ம அண்ணா நகர் நகரத்தான் சங்கத்தின் பிரசிடெண்ட் வைத்தியநாதன் அண்ணனும் அதை மேடையில் ஏறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஜே தர்ஷினி, கே ஹரிஷ் சுப்பிரமணியன், கே ஹர்ஷினி விசாலாட்சி, ஹேமவர்ஷினி, பி ஹேமவர்ஷினி, ஆர்வி ஜிதன்யா வரலையா? ஓகே. ஆர்வி ஜித், அப்போ அவளுக்கு வேணா அவளை அத்விகாவை யாராவது ஹேமவர்ஷினி, 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 ஹேமவர்ஷினி போய் வாங்கிக்க போ. ஜோஸ்னா பாலாஜி, ஆர்வி ஜிதின்யா, ஆர்வி ஜிதின்யா இருங்க ஆச்சு. போமா ஜிதின்யா நிற்கிறாளே, ஜிதின்யா நிற்கிறாளே, ஜித்தன்யா இவ இல்லையே. ஜோஸ்னா பாலாஜி, கார்த்திகா, ஜி கார்த்திகா, ஓம் கைலாஷ் நாராயணன், ஓம் கைலாஷ் நாராயணா, எம் நித்யஸ்ரீ, எம் நித்யஸ்ரீ. கண்ணா ஆர்டரில் போங்க. ஃபர்ஸ்ட் ஓம் கைலாஷ் நாராயணா, ஓம் கைலாஷ் போங்க. சொல்லுங்க. பிரீத்தி மீனா, பிரீத்தி மீனா, எம் பிரீத்தி மீனா, ஜே பிரதீக்ஷா, பிரதீக்ஷா, எம் சாய்ராம், ஜி சாய் சுந்தரி. பிரியா, பிரியா கொஞ்சம் வெயிட் பண்ணு. எல்லாரும் ஒன்றா இழத்தது எல்லாம் போயிட்டாங்கன்னு பார்த்துட்டு கூப்பிட. அடுத்தது ஜி சாய் சுந்தரி, சிவா பழனியப்பன். கண்ணா கண்ணா நில்லு நில்லு, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. சிவா, எம் ஸ்ருதி வசந்தா, வருண் கண்ணன், வருண் கண்ணன், வித்யா வள்ளி அருண், வித்யா வள்ளி அருண், யாழினி தானே? யாழினி, எஸ் யாழினி நாகம்மை, அவ்வளோதானே? எல்லாம் இப்போ அவார்ட்ஸ் வாங்கின எல்லா குழந்தைங்களும் தயவு செஞ்சு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். நம்ம சீஃப் கெஸ்ட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வாங்க, எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வரணும். நமது அண்ணா நகர் நகரத்தார்
ஏட்டுக்கல்வி வகுப்பின் பயிற்றுனர்களாக இருக்கக்கூடிய திருமதி பிரியா கணேஷ் அவர்களுக்கு நமது அண்ணன் டிஎஸ்பி அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இனிய இத்தருணம் அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய அத்தைமார்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி மரியாதை செய்யணும். இந்த நேரத்தில் தான் நம்மளோட நன்றியை தெரிவிக்கணும் இல்லையா அத்தைக்கு. அடுத்தது திருமதி ஏகமை வள்ளியப்பன் அவர்களுக்கு திரு இஎம்சி பழனியப்பன் அண்ணன் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருமதி விமலா வைத்தியநாதன் அவர்கள் இன்று வரவில்லை. அவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய அண்ணன் வைத்தியநாதன் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணன் நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்தது திருமதி முத்துவள்ளி நடராஜன் ஆட்சி அவர்களுக்கு திரு தியாகு அண்ணன் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருமதி சாந்தி ஆட்சி அவர்களுக்கு இஎம்சி பழனியப்பன் அண்ணன் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருமதி ராஜி ஞான பண்டிதன் ஆட்சி அவர்களுக்கு நமது டிஎஸ்பி அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி சிறப்பு செய்யும் தருணம். அனைவரும் தங்களுடைய கரவொலியை எழுப்பி அனைத்து அத்தைமார்களுக்கும் தங்களுடைய நன்றிகளை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்ளும். இப்பொழுது திருமதி வசந்தா வள்ளியப்பன் ஆச்சி, she's just having a word of appreciation for the ஏட்டுக்கல்வி classes. நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மை மரியாதை செய்த அன்புக்குரிய நம்ம விருந்தினர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசை ஏஎன்டி அண்ணநகர் நகரத்தா சங்கத்தின் பிரசிடென்டான வைத்தியநாதன் அண்ணனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முத்துக்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வணக்கம் சுப்பிரமணியம் அண்ணனுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி அண்ணன். இஎம்சி பழனியப்பன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தியாகு பழனியப்பன் அண்ணனுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. நன்றி அண்ணன். இப்பொழுது வசந்தா வள்ளியப்பன் ஆச்சி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறார்கள். ஆச்சியோட 2 பேத்தி எங்கள் கிளாஸஸ்க்கு வராங்க. ஸோ அதனால் ஆச்சி வந்து பேசணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். பெருமைமிகு சென்னையில் அண்ணாநகர் நகரத்தார் சங்கத்தின் ஒரு முக்கிய செயல்பாடாக ஏட்டுக்கல்வி நிகழ்ச்சி இந்த அரங்கமே களை கட்டும் அளவிற்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தலைமை தாங்கி நடத்தியும் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு வருட காலமாக தங்களுடைய இல்லத்து அலுவல்களுக்கு இடையே நேரம் ஒதுக்கி இந்த குழந்தைகளை பாடல், ஆடல், பேச்சு, நாடகம் முதலிய அனைத்து கலைகளையும் கற்பித்து நகரத்தார் பாரம்பரியம், நகரத்தாருடைய உணவு பழக்க வழக்கங்கள், நகரத்தாருடைய விருந்தோம்பல் பண்பு முதலிய நல்ல பண்புகளை எல்லாம் குழந்தைங்களுக்கு உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் தொய்வின்றி ஒரு மாதமும் சேர்ந்து அவர்களுக்கிடையே ஒரு சிறந்த இணைப்பு இருக்கிறது.
இவர்கள் ஆசிரியர்கள் உற்சாகமாக இருந்தால்தான் குழந்தைகள் உற்சாகமாக இருப்பார்கள். அந்த விதத்தில் குழந்தைகளை அன்பாகவும் ஆசையாகவும் உற்சாகத்துடனும் இவர்களை இந்த அளவுக்கு இவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் 2 மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் காரணமான ஆசிரியர்கள், ஏட்டுக்கல்வி ஆசிரியர்கள் முறையை அறுவர். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அவர்கள் சேவை தொடர வேண்டும் என்றும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து சிறிய கௌரவமாக என்னால் முடிந்த ஒரு சிறிய கௌரவ பரிசு. முதலாவதாக திருமதி விமலா வைத்தியநாதன் தலைவருடைய மனைவி அவர்கள் வராததால் அந்த ஷால் நான் தலைவர்கிட்ட கொடுக்குறேன். அடுத்ததாக ஏகம்மை ஜி வள்ளியப்பன் ஆச்சி அவர்கள் மூன்றாவதாக நமது பிரியா கணேஷ் அவர்கள் ஆச்சி அவர்கள் திருமதி சாந்தி மாணிக்கம் ஆச்சி அவர்கள் திருமதி முத்துவள்ளி நடராஜன் ஆச்சி அவர்கள் நிறைவாக நமது ஜூனியர் ராஜீவ் ஞான பண்டிதன் ஆச்சி அவர்கள் நம்மளுடைய ஆஸ்தான பாடகி, அனைத்து விசேஷங்களிலும் முதலாவதாக இறைவணக்கம் பாடி நம்மளை மகிழ்விக்கின்றவர். அனைவரும் உங்களுடைய தொண்டு தொடர வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏட்டுக்கல்வி நிகழ்ச்சி தொடர்ந்து 1 வருட காலமாக 1 மாதமும் நமது உலகம்பட்டி வள்ளியப்பன் அண்ணன் மகன் திரு கணேஷ், திருமதி பிரியா கணேஷ் அவர்கள் இல்லத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுத்து அந்த தம்பதிக்கு கனத்த கலசத்துடன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திரு கணேஷ் அண்ணன் அவர்களும் திருமதி பிரியா கணேஷ் அண்ணன் அவர்களும் இருவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்திலிருந்து இங்கு வருகை தந்து நம்மை மகிழ்வித்திருக்கும் விசாலாட்சி ஆட்சி அவர்களுக்கும், மீனா சுப்பிரமணியம் ஆட்சி அவர்களுக்கும், தமிழ்ச்செல்வி ராமன் ஆட்சி அவர்களுக்கும் ஒரு சிறு பரிசு வழங்குகிறோம். கொடுங்க. ஆழ்வார்பேட்டை ஏட்டுக்கல்வியிலிருந்து வந்திருக்கும் பிரியா பழனியப்பன் ஆட்சி அவர்களையும் அழைக்கிறோம்.
சிறப்பா அம்பத்தூர் தாய் வீடு, இது புகுந்த வீடுன்னு சொல்லலாம். ரெண்டையும் விட்டு கொடுக்காத ஒரு பெண்மணி அப்படின்னா அவங்க விசாலாட்சியை சொல்லணும். அங்கேயும் எப்படி நம்ம இது பண்ணுறோமோ அதே மாதிரி அண்ணா நகரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம எந்த இடமா இருந்தாலும் நம் நகரத்தார் என்கிற அந்த ஒரு உரிமை அதுதான் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால் ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி. மிக்க நன்றி ஆச்சி. இந்த ஒரு வருட காலம் கணேஷ் அண்ணன் பிரியா ஆச்சி இல்லத்தில் தான் நாங்கள் இந்த ஏட்டுக்கல்வி வகுப்புகளை நடத்தினோம். அதற்கு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அங்கே போய் நடத்துறது. ஸோ ஒரு சின்ன நினைவு பரிசு அண்ணா நகர் நகரத்தார் சங்கத்தின் மூலமாக டிஎஸ்பி அண்ணன் முத்துக்குமார் அண்ணனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பலத்த கரகோஷம் எழுப்பவும். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குதுங்க. என்னென்னா சென்னையில் இருக்க பக்கத்தில் இருக்க சென்டர்லாம் வந்திருக்கிறாங்க. ஆழ்வார்பேட்டை வந்துட்டாங்க, அம்பத்தூர் வந்திருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தர் கனெக்ட் வேணுங்கிறதா எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. நம்ம கனெக்டிவிட்டி இல்லாதனால தான் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே நிறைய கம்யூனிகேஷன் கேப் வருது. இது ஒரு நல்ல துவக்கம், நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அண்ணா நகர் சங்கம் இதை ஒரு வருடமாக சிறப்பாக நடத்திட்டு வராங்க. அண்ணா நகர் நகரத்தார் சங்கத்துக்கும் என்னுடைய பாராட்டுகள். இது வரைக்கும் உழைத்த அனைவருக்கும், அதாவது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஊர் கூடி தான் தேர்தல் இருக்கணும், அதுமாரி பண்ணிட்டு வராங்க. இது இன்னும் சிறப்பாக நடக்கணும். இதில் பங்களிப்பு செய்த ஸ்டேஜுக்கு வராத அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகள். எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, ஏட்டுக்கல்வி இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குதுன்னா எல்லாருடைய ஒத்துழைப்பும் தான். இதை இதுவரைக்கும் செய்த உங்கள் அனைவரையும் பாராட்டி, இன்னமும் நம்ம கம்யூனிட்டி நல்லா வரணும், இழந்ததெல்லாம் மீட்கணும், நல்ல பேரோடும் புகழோடும் நாணயத்தோடையும் வாழணும், தர்மம் நிற்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் நம்ம அண்ணா நகர் நகரத்தார் சங்கத்தின் செக்ரட்டரி திரு ஆறுமுகம் அண்ணனை அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு நிகழ்ச்சியில் கடைசியாக ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா எல்லாரும் வர்றதெல்லாம் முன்னாடியே பேசிடுவாங்க. அது மாதிரி ஏற்கனவே நிறைய பேசிட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய பங்குக்கு நான் நன்றியை தெரிவிக்கணும். ஒரு அதாவது ஏட்டுக்கல்வியை பற்றிய ஒரு சில வார்த்தைகள். ஏட்டுக்கல்வி இப்போ குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, அவங்க அக்கா அண்ணன், அவங்க அப்பா அம்மா, அவங்க ஆயா அப்பத்தா ஐயா வரைக்கும் போயிருச்சு. ஏன்னா இந்த குழந்தைகள் சொல்ல அந்த பயிற்றுனர்கள் சொல்கிற கேள்விக்கு அவங்க வீட்டில் போய் யார்கிட்ட பிரியமாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேள்வியை கேட்டு இப்போ ஐயா வரைக்கும் கொள்ளு தாத்தா வரைக்கும் போயிருச்சு. லாஸ்ட்டு மீட்டிங்கில் இப்போ பெரும்பாலும் எங்கள் ஆட்சி பயிற்றுனராக இருக்கனால ஈவினிங் மந்த்லி ஒரு மீட்டிங் போடுவாங்க. அது சில சமயத்தில் காரில் போகும்போது நடக்கும். இந்த லாஸ்ட்டு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது காரில் போகும்போது நடந்தது. அதில் ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஏட்டுக்கல்வியை பயிற்றுனர் இருக்கனால வீட்லேயும் அந்த ஆத்திசூடி ரூல் பயணம். ஏன்னா அப்போ தான் நம்ம குழந்தைங்க சொல்கிறத கேட்கும். நம்ம ஒழுங்காக இருந்தது தான் குழந்தைங்க சொல்கிறத கேட்கும்னா எங்கள் வீட்டு ஆட்சி கட்டலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆத்திசூடி ரூலை ஃபாலோ பண்ணிடுவோம். அப்போ போகும்போது காரில் போகும்போது நீங்கள் முருகனுக்கு அப்பா அம்மா தெரியும், கணபதிக்கு அப்பா அம்மா தெரியும், ஆனால் சிவனுக்கு அப்பா அம்மா யார் அப்படின்னு தெரியாது எனக்கு. நான் சின்ன வயசு தான், இருந்தாலும் எனக்கு இது வரைக்கும் தெரியலை. அந்த காரில் சில சமயத்தில் அந்த முருகனுக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை இப்போ நான் சொல்ல போகிறது இல்லை, உங்கள்கிட்ட கேள்வி இருந்தால் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதாவது கேள்வி கேட்கும்போது ஞாபகம் இருந்ததுன்னா அது ஞாபகப்படுத்திக்க என்றைக்கும் மறக்காது. அதனால் சிவபெருமானுக்கு அப்பா அம்மா யாருன்னு கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்கிறீங்க. இல்லைன்னா நம்ம வணக்கம் சுப்பிரமணியன் கேளுங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஏட்டுக்கல்விக்கு அவங்கவுங்களுக்கு பல வேலை இருக்குது. பிஸ்னஸ்ஸு, ஆஃபீஸ் வேலை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் கூட இதுக்குன்னு எல்லாருமே எல்லா சென்டரில் இருக்கவுமே ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. அதை ரொம்ப சந்தோஷமாக இந்த குழந்தைகளுக்காண்டி நம்முடைய பாரம்பரியம் விட்டு போகக்கூடாதுன்னு
சொல்கிறாங்க. இப்போ நான் என்னோட மிஸ்ஸஸ்லாம் கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே 2 பிள்ளை வந்து அத்தைன்னு ஓடியாரும். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால இந்த பாரம்பரியம் இப்போது கண்டினியூ ஆகுது. அவங்க சொல்கிற மாதிரி இன்னொரு 10-15 வருஷத்தில் நிச்சயமாக மறுபடியும் திரும்ப வரும். நமது பண்பாட்டுக்கும் கலாச்சாரம் அத்துணை நகரத்தார் பிள்ளைகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். வயதிலும் அனுபவத்திலும் அதிகம், ஆனால் மனதோ இளமை. அதற்கு ஏற்றாற்போல் அனைவரையும் கூட்டி சேர்த்து மறுபடியும் நமது கலாச்சாரத்தை குழந்தைகள் மனத்தில் பதிய வைக்க நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆனா மூனா குடும்பத்தின் மூத்தவரும் பத்மபூஷன் திரு சுப்பையா செட்டியார் அவர்களுக்கு இத்தருணத்தில் அனைவரின் சார்பாக மரியாதை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணிகத்தில் வளமை கண்டு தேவைப்பட்டோருக்கு கல்விக்கும் ஆரோக்கியத்திற்கும் துணை புரிந்து வரும் நமது சிறப்பு விருந்தினர் திரு EMC பழனியப்பன் அவர்களுக்கு இங்கு வருகை தந்து அவர்களின் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நம்மை எல்லாம் ஊக்குவித்த அன்னார் அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ல அல்ல குறையாத, என்றும் திகட்டாத, நம்பிக்கை கைவிட்டாலும் என்றுமே அளிக்க முடியாத கல்வி நம்மை கைவிடாது என்று தன்னை கல்வியாளர் போல் ஈடுபடுத்தி கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணசாமி அறக்கட்டளை இயக்குனர் திரு ராஜ்மோகன் அவர்கள் இன்னைக்கு வரதா இருந்தாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க வரல. இனி வரும் மாதத்தில் ஒரு நாள் நடைபெறும் ஏட்டுக்கல்வி வகுப்பிற்கு இப்பள்ளியை பயன்படுத்தி கொள்ள அனுமதி அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கும் எங்கள் சிறந்தார்ந்த வாழ்த்துக்கள். நகரத்தார் வேர்களில் முக்கியமானவங்க, அவங்கள பற்றி இப்போ சொல்கிறேன். நகரத்தார் வேர்களை தேடி என்ற அமைப்பிற்கு வேர்களாக இருந்து வரும் நம்முடைய DSP திரு முத்துக்குமார் அண்ணனுக்கும் ஒவ்வொரு முறையும் வகுப்பு எடுப்பதற்கு முன்னால் வகுப்பிற்கு தகுந்த கருத்துக்களையும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தன்னுடைய பணி சுமைகளுக்கு இடையே அதையும் தெரியப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது அண்ணன் திரு வணக்கம் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பள்ளி வகுப்பறையில் வருகை பதிவேட்டில் பதிவிடுவதைப் போல அனைத்து சென்டர்களுக்கு எல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல 25 சென்டர்களிலும் ஒவ்வொரு மாதமும் சொல்லித்தரக்கூடிய செயல்களையும் வீடியோ போட்டோ மூலம் அப்டேட் செய்து தரும் திரு ராம நாராயணன் அவர்களுக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய மரியாதை ராம நாராயணன் அண்ணன் அவர்களுக்கு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தலைவர் இல்லையா? அண்ணா நகர் நகரத்தார் ட்ரஸ்ட் துணைத் தலைவர் திரு கணேசன் அவர்களை அவர்களுக்கு மரியாதை செய்ய வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ராமநாராயணன் அண்ணன். வணக்கம்ண்ணே. இக்காலத்திற்கு ஏற்றாற்போல் புதுமையான கருத்துக்களை பழமையோடு இணைத்து எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய திருமதி வள்ளியம்மை ஆட்சிக்கும் இத்தருணத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருகில் இருந்து அருமையான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதோடு அன்பாய் இணைந்து எல்லா செயல்களிலும் ஈடுபாடோடு இருந்து வரும் அம்பத்தூர் ஏட்டுக்கல்வி பயிற்றுனர்களுக்கு வருகை தந்தமைக்கு நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணாநகர் ஏட்டுக்கல்வி வகுப்பினை மிகவும் திறம்பட நடத்தி வரும் நமது EC மெம்பர் ஆட்சிகள் அனைவருக்கும் இன்று நம் பிள்ளைகள் மூலம் அவர்களுடைய ஆற்றலை இன்று நம் பிள்ளைகள் மூலம் கண்டுகளித்தோம் என்றுதான் கூற வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நாம் சொல்லும் கருத்துக்கள் அனைவருக்கும் சென்று சேர உறுதுணையாக இருந்த ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த திரு பாலாண்ணன் அவர்களுக்கும் எங்களது நன்றி. இப்பள்ளியில் எங்களுடன் இருந்து எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தந்த குபேரன் அவர்களுக்கும் சங்கத்தை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அண்ணா நகர் ட்ரஸ்ட் நடத்தும் நகரத்தார் வேர்களை தேடி ஏட்டுக்கல்வி வகுப்பில் 1ஆம் ஆண்டு விழாவின் கதாநாயகியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் எங்களது அண்ணா நகரத்தின் ட்ரஸ்ட் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் அவ்வளோ தூரம் இருந்து இந்த நன்றி உரையை கேட்டதுக்கு மிகவும் நன்றி. ஏன்னா இந்த நன்றி உரையை நான் படித்தா தான் நான் எங்கள் வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா எங்கள் வீட்டு ஆட்சி இது எழுதி கொடுத்தது.